அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 11ஆம் அதிகாரம் 30வது இறை வார்த்தை. ஒரு காலத்தில் நீங்கள் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தீர்கள், இப்பொழுது அவர்கள் கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார். கடவுளின் சாயலில் படைக்கப்பட்ட மனிதர்கள் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க மறுத்து கடவுள் விரும்பாத, கடவுள் வெறுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்வதாக புனித பவுல் இங்கு ஒரு அழகான கருத்தை பதிவு செய்கிறார். கடவுளுக்கு அஞ்சி கடவுளின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கவே கடவுள் மனிதர்களை படைத்தார் என்று சபை உரையாளரின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. ஆனால் கடவுள் எந்த நோக்கத்திற்காக மனிதர்களை படைத்தாரோ அந்த நோக்கம் முற்றிலும் நிறைவேறவில்லை என்ற ஒரு அழகான கருத்தை புனித பவுல் இங்கு தெளிவாக பதிவு செய்கிறார். கடவுள் காகங்களுக்கு கட்டளையிடுகிறார். காகங்கள் கடவுளின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் எலியா இறை வாக்கினருக்கு அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்து கொடுத்ததாக அரசர்களின் முதல் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 4 மற்றும் 6வது இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. கடவுள் காற்றுக்கு கட்டளையிடுகிறார். காற்று கடவுளின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து கடலில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியதாக யோனா இறை வாக்கினரின் புத்தகம் முதல் அதிகாரம் 4ஆம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. கடவுள் மீனுக்கு கட்டளையிடுகிறார். மீன் கடவுளின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து யோனாவை கரையில் கக்கியதாக யோனா இறை வாக்கினரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. கடவுள் புழுவுக்கு கட்டளையிடுகிறார். புழு கடவுளின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து ஆமணக்கு செடியை அரித்து போட்டதாக யோனா இறை வாக்கினரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. கடவுள் வான தூதர்களுக்கு கட்டளையிடுகிறார். வான தூதர்கள் கடவுளின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து சிங்கங்கள் தானியேலை காயப்படுத்தாதவாறு சிங்கங்களின் வாயை கட்டி போட்டதாக தானியேல் இறை வாக்கினரின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. யோசுவா கடவுளோடு பேசுகிறார். யோசுவாவின் விண்ணப்பத்தை கேட்ட கடவுள் கதிரவனை ஒரு நாள் முழுவதும் நடுவானில் நிற்க செய்தார் என்று யோசுவாவின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, வான தூதர்கள் கடவுளின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறார்கள். மனிதர்களை தவிர கடவுளால் படைக்கப்பட்ட எல்லா படைப்புகளும் கடவுளின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்கின்றன. ஆனால் கடவுளின் சாயலில் படைக்கப்பட்ட மனிதர்கள் மட்டும் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க மறுத்து கடவுள் விரும்பாத, வெறுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து வருவதாகத்தான் புனித பவுல் இங்கு அழகான ஒரு கருத்தை பதிவு செய்கிறார். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, கடவுளின் சாயலில் படைக்கப்பட்ட நாமும் நம் குடும்பத்தாரும் கடவுளுக்கு அஞ்சி கடவுளின் கட்டளைகளை கடைபிடித்து கடவுள் எந்த நோக்கத்திற்காக நம்மை படைத்தாரோ அதை நிறைவேற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அல்லது கடவுளுக்கு அஞ்சி நடக்க மறுத்து, தெய்வ பயமே இல்லாமல் கடவுளின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய மறுத்து கடவுள் வெறுக்கிற, கடவுள் விரும்பாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். கடவுளின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் போதுதான் இம்மையிலும் நாம் ஆசி பெற்றிருப்போம், மறுமையிலும் ஆசி பெற்றிருப்போம். மாறாக தெய்வ பயமே இல்லாமல் கடவுளின் கட்டளைகளை கடைபிடித்து வாழாமல் கடவுள் விரும்பாத, கடவுள் வெறுக்கிற ஒரு நெறிக்கேடான வாழ்க்கை நாம் வாழ்வோம் என்று சொன்னால் இம்மையிலும் ஆசிரை இழந்து வாழ்வோம், நிலை வாழ்வையும் நாம் இழந்து விடுவோம் என்பதை மறந்து விட வேண்டாம். எனவே அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, வரப்போகிற நாட்களில் கடவுளுக்கு அஞ்சி கடவுளுக்கு கீழ்ப்படிந்து நடந்து கடவுளின் கட்டளைகளை முழுமையாக கடைபிடித்து வாழ்வோம். அப்பொழுது கடவுள் இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதிப்பார், அந்த நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார். இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்வோம். மக்கள், எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம்.
அப்பா, உம்முடைய சாயலில் படைக்கப்பட்ட மனிதர்கள் எவ்வாறு வாழ வேண்டும், அவர்கள் எதற்காக படைக்கப்பட்டார்கள் என்ற ஒரு அழகான உண்மையை இந்த நாளில் உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களுக்கு எடுத்துச் சொன்னீரே. டாடி, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய சாயலில் படைக்கப்பட்ட நாங்கள் வரப்போகிற நாட்களில் உமக்கு அஞ்சி, உமக்கு கீழ்ப்படிந்து, உம் கட்டளைகளை முழுமையாக இந்த உலகில் நாங்கள் கடைபிடித்து வாழும் போது, அப்பா, இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற அனைத்து மக்களையும், அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசீரால் இந்த நாளில் எந்த குறையுமின்றி மன நிறைவோடு, மன மகிழ்ச்சியோடு, மன அமைதியோடு, நலமோடு வாழ கிருபை செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.